இது வரைக்கும் தமிழ சாந்தமா எல்லாத்துக்கும் பொறுத்து போற பொண்ணாதானே பாத்திருக்கீங்க. இதுக்கப்புறம் வேற ஒரு தமிழ பாப்பீங்க. அவளை உங்களால ஃபேஸ் பண்ணவே முடியாது. ஜனாமாவோட மரியாதைக்கு ஏதாவது ஒரு இழுக்குனா நான் அத்தனும் பார்க்க மாட்டேன், சித்தப்பானும் பார்க்க மாட்டேன். என்ன பிரகாஷ் தம்பி, பால் பாயசம் ரெடி பண்ணிடலாமா? மொத்தமா சூப்பரா சக்கரை, முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா எல்லாம் தூக்கலா போட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு பாயசம் பண்ணிருங்க. சரி. எப்படி இப்பெல்லாம் யோசிக்கணும்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல தமிழ். ஒரு அம்மாவா உங்களை சேர்மேனா ஆக்கணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? அதுக்கு நீ இப்படியா ஜானுவை காயப்படுத்தி இப்படி ஒரு முடிவெடுக்க வைப்பாங்களா? தமிழ், மறுபடியும் தேங்க்ஸ் தமிழ். சிபி சார், ஜனாமா எனக்கும் பாட்டி தான். அவங்கள நான் எப்படி கஷ்டப்படுத்த முடியும்? அவங்களுக்கு ஒண்ணுனா சாருக்கு எப்படி துடிக்குதோ அதே மாதிரிதான் இங்கேயும். சேம் பிளட். ஆக்சுவலா பிரச்சனையா தான் தமிழ். அந்த உண்மைதான் இப்ப வரைக்கும் எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு தமிழ். தமிழ், என் மேல தப்பு இல்லைன்னு நீ எதுக்கு நிரூபிக்கணும்? கொஞ்சம் ஓப்பனா சொல்ல. எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி கில்ட்டாவே இருக்கு தமிழ். நான் உன்னை உண்மையை சொல்ல சொல்லி அவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கேன், நிறைய பிரச்சனை கொடுத்துருக்கேன். அப்படி இருந்தும் எப்படி தமிழ், எப்படி நீ எனக்கு ஹெல்ப் பண்ற? உங்களுக்கு பிடிக்காத அத்தை குடும்பம்னாலும் எங்களுக்கு ஒரு ஆபத்துனா நீங்க தானே முன்னாடி வரீங்க. அதே மாதிரிதான் நீங்க எனக்கு பிடிச்ச மாமாவோட பையன். எனக்கு உங்க மேல லவ் இருக்கு. அதையெல்லாம் தாண்டி நீங்க ஏன் புருஷன். உங்களுக்காக இத நான் செய்யாம வேற யார் பண்ணுவா? சரி தமிழ், உனக்கு என்ன வேணும் சொல்லு. புரியல. இல்ல தமிழ், உனக்கு ஏதாவது பண்ணும் போல இருக்கு. என்ன வேணாலும் கேளு, நான் செய்யறேன். சொல்லு. எங்க எங்க கூட்டிட்டு போற? உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ்மா. இந்த நேரத்துல என்ன சர்ப்ரைஸ்? இப்ப பாருங்க. என்ன தமிழ், என்ன நடக்குதுங்க? எனக்கு தெரியும் ஜனாமா, என்கிட்ட சொல்லிருக்கீங்க. என்ன சொன்ன? இந்த மாதிரி ஸ்கிரீன்ல நீங்க சின்ன வயசுல படம் பார்த்த ஞாபகத்தெல்லாம் சொல்லிருக்கீங்க. அதுவும் சிவாஜி சார் படம்னா உங்களுக்கு உயிராமே. அதான் இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச பாசமலர் படத்தை பாக்குறோம். எதுக்கு தமிழ் இதெல்லாம்? இது ரீக்ரியேட்மா. நம்மளோட ஞாபகங்களை ரீக்ரியேட் பண்ண பண்ண நம்மளோட ஆயுசு கூடிக்கிட்டே இருக்குமா. நீங்க இன்னும் 100 வருஷம் எங்க கூட இருக்கணும்னு நாங்கெல்லாம் ஆசைப்படுறது தப்பா? ஆமா, யார் நடிச்ச படம்? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். ஓ, சிவாஜி. அந்த பீச்ல செலவு வச்சிருந்தாங்களே, அவர் தானே? ஏய், அவரே தான்டா. அடப்பாவி, செவாலியடா அவரு. எவ்வளவு விருது வாங்கியிருக்காரு தெரியுமா? அவருக்கு ஈக்குவலா இன்னைக்கு நடிக்கிறதுக்கு ஆக்டரே கிடையாது. உனக்கு சிலதான் ஞாபகம் இருக்கு. என்னப்பா பண்றது? நான் பிறகுறப்போ அவர் இல்ல. அவரோட படங்கள் பாக்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு பெருசா அமையலப்பா. இப்படி ஒவ்வொரு படமா பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி ஆட்டத்துல என்னையும் சேர்த்துக்கணும்ல. அப்பதான் நான் ஜாலியா ஒரு மாதிரி ஹாப்பியா கத்துக்க முடியும். பரவாயில்லையே, உங்களுக்குள்ளேயும் ஒரு பழைய ஆளு இருக்கதான் செய்யறான். இத்தனை நாள் இது தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா டெய்லி பிளாக் அண்ட் ஒயிட் படம் போட்டு காமிச்சிருப்பேன். சரி சரி, சீக்கிரம் படம் பார்க்கலாம். படத்தை போடுங்க.
என்ன தமிழ்? அண்ணி உன்னை எதுவும் திட்டினாங்களா? நீ எதுவும் பதிலுக்கு பேசலையே. அவங்க என்ன சொன்னாலும் கொஞ்சம் பொறுத்துக்கடி. மா அவங்க என்ன பேசினாலும் பிரச்சனை இல்லம்மா, நான் பொறுத்து போயிருவேன். ஆனா ஜனாமாவ அம்மாவையா? அம்மாவா அண்ணி பேசுனாங்களா? அவங்க முன்னாடி நிமிர்ந்து பார்க்கவே பயப்படுவாங்களே. அந்த பயம் தான் எல்லாம் இப்ப விட்டு போச்சு. யாரும் யார பார்த்தும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அதுக்குன்னு ரொம்ப தப்பா பேசுறாங்கம்மா. என்னாச்சு தமிழ்? எல்லாம் நீ அங்க வேலைக்கு சேர்ந்ததுதான், அத வச்சுதான் பேசுறாங்க. இல்ல தமிழ், இது சரியா வராது. எப்ப அண்ணி எனக்காக அம்மாவை எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டாங்களோ, இதுக்கு மேலயும் நான் கம்பெனிக்கு வேலைக்கு வர்றது நல்ல முறையில. நானும் அதுதாம்மா நினைச்சேன். நீ ஜனாமாவை நெருங்க நெருங்க, குறிப்பா இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வர்றதுக்கெல்லாம் அத்தை ரொம்ப தப்பா பேசுறாங்க. அது அவங்க குணத்தையே வேறையா மாத்துதுமா. எனக்குமே நீ வேலைக்கு வர வேண்டான்னு தாம்மா தோணுது. ஜெயராணி அக்கா, சரளாக்கா அனுப்பி விட்டாங்க, பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உங்களுக்கெல்லாம் காசை வாங்கிட்டு திருப்பி கொடுக்கணுங்கிற யோசனை கொஞ்சம் கூட இருக்காது போலயே, அதான் ஞாபகப்படுத்திட்டு போலான்னு வந்தேன். அப்புறம் திங்கக்கிழமைக்குள்ள பணம் தரலன்னு வச்சுக்கோங்க, சரளாக்கா வந்து பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் வரணுமா இல்ல சரளாக்கா வரணுமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, புரியுதா? அதெல்லாம் தந்துருவோம், நீங்க கிளம்புங்க. ஓ, இந்த ரோசத்தோட காசை கொடுத்துட்டா பரவாயில்ல, சரியா? நான் வரேன், வரட்டா? எப்ப பார்த்தாலும் இப்படியே பார்த்துட்டு இருக்கான் போர்க்கி. தமிழ், இப்ப என்ன பண்றது? இது வேற ஒரு பக்கம் பிரச்சனையா இருக்கு. மா எனக்கு ஒரு ஐடியா இருக்குமா, நான் வரேன்.